Hi guys, welcome back to a new video. CSK ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி டியூரிங் த பிளே ஆஃப் ஸ்டேஜஸ் இப்போ ஒரு சிக்கல்ல இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இந்த வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ ஒரு நல்ல ஃபினிஷ் நோக்கி போயிட்டு இருக்கு. எந்த டீம் குவாலிஃபை ஆவாங்கன்னு இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. சில பேர்லாம் கொஞ்ச நாட்கள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் என்ன சொன்னேன்னா, ஆல்மோஸ்ட் இந்த டாப் 4 கன்ஃபார்ம் ஆகிருச்சு, பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சா, டாப்ல இருக்கக்கூடிய டீம்ஸ்ல லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பாட்டம்ல இருக்கக்கூடிய டீம்ஸ்ல ஸ்லோவா வின் பண்ணி மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி டேபிள் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ பிபிகேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் 7 மேட்சஸ்ல 6 மேட்சஸ் வின் பண்ணி கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருந்தாங்க. ஆனால் இப்போ கண்டினியூஸா 3 மேட்சஸ் லூஸ் பண்ணி செகண்ட் பொசிஷனுக்கு ஸ்லிப் ஆகியிருக்காங்க. தென் ஆர்சிபி வந்து ஜஸ்ட் நோ எல்எஸ்டி அகைன்ஸ்டான மேட்ச் ப்ளே பண்ணி முடிச்சாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப இழுத்து எப்படியோ 12-20 தான் முடிச்சாங்க. ஏன்னா நிறைய ரெயின் டிலே இருந்துச்சு, நடுவில் மேட்ச்லாம் வந்து ஸ்டாப் ஆச்சு ரெயினால. பட் ஃபைனலி மேட்ச் எண்ட் ஆகி இப்போ 9 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல மேட்ச் எல்எஸ்டி வின் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் ஓவரில் திக்வேஷ் ராத்தி வாட் அ கம்பேக், பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 41 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. அவரை ட்ரஸ்ட் பண்ணி ரிஷப் பந்த் அந்த ஃபைனல் ஓவரை கொடுத்தாரு. ஷபாஸ் அஹமதோட ஸ்பெல்ல கம்ப்ளீட் பண்ணல, 3 ஓவர்ஸ் தான் போல் பண்ணியிருக்காரு. நல்லாவும் போட்டிருக்காருன்றப்போ அவருக்கு கொடுக்காம திக்வேஷ் ராத்தி கொடுத்தது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் திங்கிங் போயிருக்கு அந்த ஃபைனல் ஓவர் யாருக்கு கொடுக்கறதுன்னு. இப்போ எல்எஸ்ஜி இந்த சீசனில் 3 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸில் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. 14 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியும். 16 பாயிண்ட்ஸ்ல ஃபினிஷ் பண்ண நம்மளே குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். ஸோ 14 பாயிண்ட்ஸ் வந்து நோ சான்ஸ் தான் ஃபீல் பண்ணுறேன். 0.3% வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்எஸ்ஜி அண்ட் எம்ஐ அவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் எலிமினேட்டர் தான். ஆக்சுவலி எலிமினேட் ஆன டீம்ஸ்லாம் பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ்னு சொல்லிட்டு கிரிக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்குங்க. அதாவது எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த மற்ற டீம்ஸ்லாம் பிளே ஆஃப் போற சிச்சுவேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிளே ஆஃப் கனவை வந்து கெடுத்து விடுறதுக்கு பேர் தான் பார்ட்டி ஸ்பாயிலர்ஸ். இப்போ எல்எஸ்ஜி அதை பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்கு. ஏன்னா எல்எஸ்ஜி இப்போ பேக் டு பேக் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் மேட்சஸ் ப்ளே பண்ண போறாங்க. எல்எஸ்ஜி ஹேவ் நத்திங் டு லூஸ். அவங்க ஆல் கன்ஸ் பிளேசிங்கா வருவாங்க. இப்போ வேற இந்த ஆர்சிபி மேட்ச்ல ரிஷப் பந்த் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்காரு. 10 பால்ஸ்ல 32 ரன்ஸ்ல ஃபினிஷ் பண்ணாரு. எல்எஸ்ஜியோட ஓப்பனர் ஜாஸ் இங்கிலீஷ் லாஸ்ட் மேட்ச்ல தான் ஃபைனலி ப்ளே பண்றதுக்கே வந்தார் ஆஸ்திரேலியாலேருந்து. ஆனால் ஃபீல்டிங் பண்றப்போ அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு ஒரு இன்ஜுரி ஏற்பட்டதுனால இந்த சீசன்ல வந்து அவர் இனிமே கண்டினியூ பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு அவர் ப்ளே பண்ணல. அவருக்கு பதிலாக குல்கர்னி அப்படிங்கிற ஒரு ஓப்பனர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் வரைக்குமே நினைக்கிறேன் மிச்சல் மார்ஷோட டாமினேஷன் தான் நம்ம பார்த்தோம். அதிகமாக அவர் தான் பால்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, அவர் தான் ஸ்ட்ரைக்கை வச்சுக்கிட்டாரு. நம்ம குல்கர்னி வந்து ஃபேஸ் பண்ணார் தான், அவர் வந்து பார்ட்னர்ஷிப்க்கு உதவினாரே தவிர அவர்கிட்ட இருந்து எதுவுமே நம்ம பெருசாக பார்க்கல. ஸோ மிச்சல் மார்ஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு ஜாஸ் இங்கிலீஷ் அவைலபிளாக இல்லைனா அப்போ அர்ஷன் குல்கர்னி அண்ட் மிச்சல் மார்ஷ் தான் மோஸ்ட் ப்ராபப்லி ஓப்பன் பண்ண போறாங்க. ஆக்சுவலி எல்லா மேட்ச்லையும் அன்னைக்கு தான் வந்து அந்த டீமோட சேஞ்சஸ் அதெல்லாம் பற்றி நான் பேசுவேன். பட் இன்னைக்கே நம்ம பேசினதுனால பரவாயில்ல, அன்னைக்கு நம்ம திரும்ப பேசுவோம். அன்னைக்கு ஏதாவது கண்டென்ட் இருந்தால் நம்ம இன்னுமே கொஞ்சம் பேசலாம். ஷேபாக்ல நடந்த லாஸ்ட் ஆஃப்டர்நூன் கேம் அகைன்ஸ்ட் ஜிடி ஒரு ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சு. நம்ம சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 158 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலி அன்னைக்கு இருந்த ஹீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் ஜிடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் தி சோஸ் டு போல் ஃபர்ஸ்ட். அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன தெரியல. மேபி சிஎஸ்கே ஒரு லோ டோட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு போல. ஸோ அன்னைக்கு மேட்ச்ல வந்து ககிஸ்வர் அபாடா அண்ட் சிராஜ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அந்த பவர் பிளே வந்து சூப்பராக டாமினேட் பண்ணாங்க. அன்னைக்கு சிஎஸ்கே பவர் பிளேயே கோட்டை விட்டாங்க. சஞ்சு சாம்சன், உருவில் படேல் அண்ட் சர்ஃப்ராஸ் கான் இவங்க 3 பேருமே பவர் பிளேயே வந்து விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. 6 ஓவர்ஸ்ல 28 for 3 இருந்தோம்னு நினைக்கிறேன். இந்த சிஎஸ்கே அண்ட் எல்எஸ்ஜி ப்ளே பண்ண போற மேட்ச்ல சிமிலரான விக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அன்னைக்கு மேட்ச் எனக்கு தான் நமக்கு தெரிய வரும் எந்த பிச் சூஸ் பண்றாங்கன்னு. அண்ட் எல்எஸ்ஜி பூரன் யூஸ் பண்ண விதத்திலையுமே மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எம்ஐ மேட்ச்ல தான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி அவர் நம்பர் 3ல சென்ட் பண்ணாங்க. அவர் முழுசா இந்த சீசன்ல லோவர் ஆர்டர்ல ப்ளே பண்ண வச்சு அவரோட கேமை ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க. எம்ஐ மேட்ச்ல நம்பர் 3ல வந்து 21 பால்ஸ்ல 63 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் நேத்திக்கு ஆர்சிபி அகைன்ஸ்ட் மேட்ச்ல நம்பர் 3ல ஒரு 38 ரன் ஸ்மாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ பூரன் இனிமே டாப் ஆர்டர்ல எஃபெக்டிவா இருக்காரு. ஆக்சுவலி எல்எஸ்ஜி இந்த முதல் ஃபியூ மேட்சஸ்ல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத போய் ரீவிசிட் பண்ணேன். ஸோ பூரனை அதிகமாக நம்பர் 4 ஆர் நம்பர் 5 இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3ல பந்த் வந்திருக்காரு, நம்பர் 4ல மார்க்ரம், அதுக்கப்புறம் பூரன் வந்திருக்காரு. அண்ட் இன்னும் ஒரு சில மேட்சஸ்ல பந்த் நம்பர் 3ல வந்து பூரன் நம்பர் 4ல வந்திருக்காரு. இப்போ ஒரு வழியா வந்து பூரன் நம்பர் 3ல சென்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் டூ லேட்டோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. சரி, அப்படியே நம்ம ஐபிஎல் பிளே ஆஃப் ஷெட்யூல் பற்றி பார்த்துக்கலாமா? ஸோ ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்க்கான ஷெட்யூல் வந்து ஆஃபிஷியலாக இப்போ பிசிஏ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. May 26 அன்னைக்கு குவாலிஃபயர் 1 வந்து தரம்சாலாவில் நடக்க போகுது. தென் எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபை 2 இந்த 2 மேட்சஸும் நியூ சண்டிகர் முலான்பூர்ல நடக்க போகுது. May 27 அண்ட் May 29 ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஃபைனல்ஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் இன் அகமதாபாத்ல நடக்க போகுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து பெங்களூரோட சின்னசுவாமி ஸ்டேடியம்ல தான் நடந்திருக்கணும். சின்னசுவாமியோட ஃபைனல்ஸ் நடக்காததுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் இப்போ கிரிக்பஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கேஎஸ்சியோட அஃபீஷியல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரிங் த லீக் மேட்சஸ் 10,000+ டிக்கெட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. ஐபிஎல் ப்ரோட்டோகால்ஸ் படி எல்லா ஸ்டேட் அசோசியேஷனுக்குமே 15% தான் டிக்கெட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்ட்ராவே இவங்க டிமாண்ட் பண்ணதுனால தான் இப்போ பிசிஏ வந்து நீங்கள் ஃபைனல்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ண வேண்டாம், நாங்கள் அகமதாபாத்லேயே ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம்னு இப்போ மாற்றிருக்காங்க. பிகாஸ் ஃபைனல்ஸும் பெங்களூர் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ எங்களுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க கேஎஸ்சிஏ. அப்போ பப்ளிக்கு அதிகமாக டிக்கெட்ஸ் போயிருக்காது. ஸோ மேட்சஸ் வந்து பப்ளிக்கு தான் அதிகமாக வந்து பார்க்கணும் இல்லையா, அதனால தான் இப்போ பிசிஏ இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு ஐபிஎலோட சேர்மன் அருண் துமாலுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் சிஎஸ்கே பற்றி ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்துருவோமா? சிஎஸ்கே தான் லோஸ்ட் எக்கானமி ரேட் இந்த சீசனில் மெயின்டைன் பண்ணுறாங்க. டீம் எக்கானமி ரேட் நான் சொல்ல வரேன். ஸோ
9.02 இதுதான் சிஎஸ்கேட எக்கானமி ரேட்டாக இருந்திருக்கு. நமக்கு அடுத்தபடியாக ஜிடி இருக்காங்க 9.03 அண்ட் அதுக்கப்புறம் கேகேஆர் 9.23 இந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேயோட bowling அட்டாக் இந்த சீசனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிய வரும். ஆக்சுவலி எம்ஏ மேட்ச்லேயே ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸில் எம்ஏ வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக 200 ரீச் பண்ணாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் லாஸ்ட் 10 ஓவர்ஸில் வெறும் 69 ரன்ஸ் தான் வந்து சிஎஸ்கே கன்சீட் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே அந்த டெத் ஓவர்ஸாக இருக்கட்டும் ஆர் அந்த மிடில் ஓவர்ஸ்லையுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து கண்டெயின் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பாராட்டணும். இதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட்ஸுமே வந்து அகில் ஹுசைன், நூர் அஹமத் அண்ட் அன்ஷுல் கம்போஜுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் ஜேமி ஓட்டன் ஆல்சோ ஆக்சுவலி நம்ம குறிப்பிடலாம் சொல்ல வேண்டாம், எல்லா பாலர்ஸுமே நல்லா பண்ணுறாங்க. ஈவன் முகேஷ் சௌத்ரி நம்ம பாராட்டணும். ஏன்னா கேம் இன் டியூரிங் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். கலீல் அஹமத் வந்து ரூல்ட் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து 11ல் வந்தார் அண்ட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு எஸ்ஆர்எக்ஸ் மேட்ச்சில். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு தடங்கள் வந்துச்சு. அவரோட மதர் ஹேட் பாஸ் த வே. ஸ்டில் அவர் வந்து எம்ஏ மேட்ச்சில் ப்ளே பண்ணார். அங்கேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ முகேஷ் சௌத்ரி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ. நான் முதல் சொன்ன ஃபேக்டாவது ஆக்சுவலி நம்ம பார்க்குற கண்ணுக்கு நேராக, அதனால் சிஎஸ்கேட bowling வந்து நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நான் கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டுலாம் பார்த்தேன். சிஎஸ்கே ஜாயின் செகண்ட் மோஸ்ட் 70+ ஸ்கோர்ஸ் இன் பவர் பிளே இந்த சீசனில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 4 வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட்டில் எஸ்ஆர்எச் வந்து 7 டைம்ஸ் வந்து 70+ ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பவர் பிளேல. தென் ஆர்ஆர் அண்ட் சிஎஸ்கே 70+ ஸ்கோரை வந்து 4 டைம்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க பவர் பிளேல. ஸோ சிஎஸ்கே வந்து ஏர்லி விக்கெட்ஸ் பவர் பிளேல லூஸ் பண்ணாலுமே ஏன் இந்த 70+ ஸ்கோருங்கிறது நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான முக்கியமான காரணம் நம்பர் 3ல ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு பிளேயர் ப்ளே பண்ணதுனால. ஆரம்பத்தில் சிஎஸ்கேட ஒரு சில ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் பிளே ஆஃப் ஸ்டேஜஸை மிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னீடா, அதுக்கு இப்போ வந்தானே கேட்குறீங்க. எஸ், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நியூசிலாந்து அண்ட் அயர்லாந்து வந்து ஒரு 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து 4 டே டெஸ்ட். இது வந்து 27 மே ஆரம்பிச்சு 30 மே முடிய போகுது. இந்த 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச் கரெக்டாக ஐபிஎல் பிளேயர்ஸோட ஓவர்லேப் ஆக போகுது. ஐபிஎல் பிளேயர்ஸ் May 26 ஆரம்பிக்குது. ஃபைனல்ஸ் May 31 அன்னைக்கு நடக்க போகுது. சரி, இப்போ யார் மேட்சஸ் மிஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தோன்னா மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ், நம்மளோட 2 நியூசிலாந்து பிளேயர்ஸுமே வந்து இந்த ஸ்குவாடில் இப்போ செலக்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த 1 ஆஃப் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு 3 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ்மே ப்ளே பண்ணுறதா இருக்காங்க. அந்த சீரிஸ்க்குமே மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் செலக்ட் ஆகியிருக்காங்க. பட் அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அது June 4 தான் ஆரம்பிக்கிறது. பை த டைம் ஐபிஎல் எண்ட் ஆகியிருக்கும். ஆனால் இந்த அயர்லாந்து மேட்ச் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஐபிஎல் பிளேயர்ஸோட ஓவர்லேப் ஆக போகுது. நாட் ஒன்லி மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ், டிசியோட கைல் ஜேம்சனுமே இப்போ ஸ்குவாடில் செலக்ட் ஆகியிருக்காரு. டிசியுமே பிளே ஆஃப் கண்டென்ஷனில் இருக்காங்க. தென் கேகேஆரோட ரச்சின் ரவீந்திரா அவருமே ஸ்குவாடில் இருக்காரு. கேகேஆருக்கு அவுட் சைட் சான்ஸ் தான் இருக்குது. பட் ஸ்டில் அவங்களுமே வந்து பிளே ஆஃப் கண்டென்ஷனில் வெல் அண்ட் ட்ரூலி அலைவ். ஆப்வியஸாக சிஎஸ்கேக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது. பிகாஸ் போத் மேட் ஹென்ரி அண்ட் ஜாக் ஃபோக்ஸ் நம்ம டீமோட 11ல் ப்ளே பண்ணுறது கிடையாது இல்லையா. பட் இன்னொரு சிக்கல் எங்கே வரப்போகுதுன்னா ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் விளையாட போகிற மேட்சஸில் தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு 3 மேட்ச் ஓடிஐ சீரிஸ் ப்ளே பண்ணுறதா இருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டாக ஐபிஎல் பிளேயர்ஸோட தான் ஓவர்லேப் ஆக போகுது. May 30 ஃபர்ஸ்ட் ஓடிஐ, June 2 செகண்ட் ஓடிஐ அண்ட் June 4 வந்து தேர்ட் ஓடிஐ நடக்க போகுது. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸில் இஸ்லாமாபாத்துக்கு May 23 அன்னைக்கு வந்து அரைவாக சொல்லியிருக்காங்க. செவரல் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் கரண்ட் ஐபிஎல் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவோட ரெகுலர் ஓடிஐ கேப்டன். அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், டிம் டேவிட், ஜாஸ் ஹேசர்வுட், சேவியர் பார்ட்லர், கூப்பர் கார்னலி, மார்க்கஸ் டானஸ், ஜாஸ் இங்கிலீஷ், கேமரன் கிரீன், மிச்சல் ஸ்டார்க், மேத்யூ ஷார்ட், பென் வாஷஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன், இந்த எல்லா பிளேயர்ஸுமே வந்து இப்போ ஐபிஎல் இருக்கிறதுனால இவங்க யாராலையுமே இப்போ இங்கே இந்த சீரிஸ் ப்ளே பண்ண முடியாது. அண்ட் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டுமே இப்போ பெருந்தன்மையாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வர வேண்டாம், உங்களை வந்து கம்பல் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தோன்னா சில பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து ஐபிஎல் பிளேயர்ஸில் இருக்க போகிறது கிடையாது. அந்த பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பாக வர முடியும் இல்லையா இந்த சீரிஸ்க்கு. அதனால தான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேத்யூ ஷார்ட் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன்லாம் இன்கேஸ் ஐபிஎல் பிளேயர்ஸ்க்கு போகலை, இன்கேஸ் சிஎஸ்கே வந்து பிளேயர்ஸ் போகலைன்னா கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த சீரிஸில் இடம் பெறுவாங்க. இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான சீரிஸில் அலெக்ஸ் கேரி, ஆடம் ஜாம்பா, மார்னஸ் லபுஷன், மேட் ரென்ஷா, தன்வீர் சாங்கா, ஆலிவர் பீக்ன்ற மாதிரி பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் நேத்தன் லிஸ் இஸ் ஆல்சோ ரிப்போர்ட்டட்லி பேக் இன் டு பவுலிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருமே இந்த நெட்ஸில் பவுல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு போல. அவருமே இந்த சீரிஸில் இடம் பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஎஸ்கேல சீசனை மிஸ் பண்ணியிருப்பாரு, இப்போ இந்த சீரிஸில் ப்ளே பண்ண போகிறாரு. ஆஸ்திரேலியா இந்த சீரிஸ்க்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். சரி, ஓகே, இது வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.